வல்லவர் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சிலுவை தியானத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்று என்னோடு கூட சேர்ந்து வாசித்து நாம் ஜெபித்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்துக்காக உம்முடைய சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த தியானத்தில் தேவ ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படும்படி செய்வீராக. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேனும் உம்முடையவன். உம்முடைய அடியேனுக்கு உம்முடைய வார்த்தையை கர்த்தர் கொடுங்க. உம்முடைய ஜனங்கள் பிரயோஜனப்பட தேவ ஆவியானவர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். மறுபடியும் வாசிக்கலாமா? மத்தேயு 17 அதன் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. ஆமென். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அழகான ஒரு வார்த்தையை வாசிக்க நம்மளால் முடிகிறது. என்னவென்றால், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனோடு கூட சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போனார்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது 17:1. அப்ப இயேசு உயர்ந்த இடத்திற்கு தன்னுடைய சீஷரோடு போகும் பொழுது அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். யாருடைய கண்களுக்கு முன்பாக? சீஷருடைய கண்களுக்கு முன்பாக. தன்னோடு கூட 3 வருடங்களாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான, தன்னோடு இணைந்திருக்கக்கூடியதான தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக அங்கே அவர் மறுரூபம் ஆகிறார். மறுரூபம் ஆகிறார் என்கிற வார்த்தையை நான் அடிப்படையாக வைத்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால் மறுரூபம். ஆமென். இந்த சிலுவை தியானம் என்பது நம்மை மறுரூபமாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வருடங்களும் நாம் சிலுவையை குறித்து நாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட 40 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள், 3 நாட்கள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படி தியானிக்கிற சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நமக்காக அவர் மரித்தார். ஒரே தரம் அவர் நமக்காக மரித்திருக்கிறபடியினால் நாம் அவரை நம்முடைய கிரியைகளினால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றப்ப அழகா சொல்றாரு, நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தம், நாம் செய்கிற மீறுதலின் நிமித்தம் நாம் அடிக்கடி அவரை சிலுவையில் அடைகிறோம். அப்படி அடிக்கும் பொழுது, ஆனா வேதம் சொல்லுது அவர் ஒரே தரம் நமக்காக மரித்தார் என்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையானது மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும். தொடர்ந்து நாம் செய்கிற நம்முடைய கிரியைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடராதபடிக்கு அது மறுரூபம் அடைந்து நாம் புதிதாக்கப்பட வேண்டும். அதைதான் ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள், நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமுக்கு சொல்றார். அதுல சொல்றப்போ ஒரு வார்த்தை அழகா சொல்றார். நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக. அப்ப தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார் என்றால், நமக்கு அவர் சிலுவையின் ரத்தம் சிந்தியிருக்கிறார் என்றால், நமக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டு இருக்கிறார் என்றால், அதனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் தியானிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அதை யோசிக்க வேண்டும். அதுவே இந்த சிலுவை தியானத்தின் மையமாய் இருக்கிறது. எதற்காக அவர் எனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? எதற்காக அவர் எனக்காக பாடுபட்டார்? எதற்காக அவர் எனக்கு ரத்தம் சிந்தினார்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்காக அவர் பாடுபட்டார். நமக்காக அவர் பாடுபட்டார். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாடுகள் ஏன்? அந்த சிலுவை ஏன்? அந்த கோர மரணம் ஏன்? அதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் எதை தியானிக்க வேண்டும் என்றால், அவருடைய சிலுவையை தியானித்து நம்முடைய இருதயம் ஆகிய நம்முடைய மனமானது புதிதாக்கப்பட வேண்டும்.
இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள் அநேக நேரத்தில் புதிதாக்கப்படாமல் இருக்கிறதுனால இன்னும் பழைய காரியங்களை நாம் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல். அப்ப நம்முடைய இருதயம் புதிதாக மாறும் என்றால் நாம் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஒத்த வேஷம் என்ன பண்ண மாட்டோம், நாம் தரிக்க மாட்டோம். இந்த பிரபஞ்சத்தின் மேல் நம்ம ஆசை கொள்ள மாட்டோம். பணத்தின் மீதோ, பொருளின் மீதோ, ஐஸ்வர்யத்தின் மீதோ, ஆடம்பரத்தின் மீதோ நாம் எதையும் என்ன பண்ண மாட்டோம், எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பும் ஏழ்மைதான், அவருடைய மரணமும் அகோரம் தான். இதற்கு இடையில அவருடைய வாழ்க்கையில ஆடம்பரம் என்கிற வார்த்தைக்கு அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கொஞ்சம் இயேசுவை அடிச்சுவடாய் வைத்து நாம் தியானிக்க வேண்டும். என் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். எப்படி புதிதாக்கப்பட வேண்டும்? இயேசுவை போல. இயேசுவை போல என்னுடைய மனமும் என்ன பண்ணணும், புதிதாக்கப்படணும். இன்றைக்கு இந்த மறுரூபம் என்கிற வார்த்தையில நாம் நிறைய விஷயங்கள் நாம் தியானிக்க போகிறோம். ஆமா, அதுல குறிப்பாக இளைஞர்களை குறித்து நாம் என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். ஏனென்றால் வேதத்தில் ஒரு வார்த்தை அழகா உண்டு. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 40ஆம் அதிகாரத்தின் 29, 30, 31 வசனத்தை வாசிக்கலாமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். இங்க வேதத்திலே தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இடறி விழுந்து கொண்டிருக்கிறாங்க, அநேக இளைஞர்கள் இடறி விழுந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? அவனுடைய மறுரூபம், அவருடைய மனம், அவருடைய இருதயமானது மறுரூபம் அடையாததுனால. இளைஞர்கள் மாத்திரமா, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் இந்த நாட்கள் சிலுவையை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலுமே அநேகருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு, அது மறுரூபம் அடையாமல் இளைப்படைந்து போயிருக்கு. காரணம் ஏதோ ஒரு காரியம் அவருடைய இருதயத்துல ஆழமாய் பதிந்திருக்கிறபடியினால் அந்த காரியத்திலிருந்து வெளிவர முடியாமல் இருதயம் சோர்வடைந்து இளைப்படைந்து பலவீனப்பட்டு அந்த இருதயமானது தொய்ந்து போனதாய் காணப்படுகிறது. வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேகர் இருதயத்தில் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவர்களை குணமாக்கும்படிதான் இயேசு தம்முடைய பாடுகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொல்லி, நாம் சோர்ந்து போகாதபடி, நாம் பாவத்திலோ பலவீனத்திலேயோ அக்கிரமத்திலேயோ உலகத்திலேயோ நாம் சிக்குண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி, நாம் அதில் சிக்குண்டு எழும்ப முடியாமல், எப்படி அந்த முள்புதருக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டியானது சிக்கிக்கொண்டு தன் எஜமானுடைய அந்த கூக்குரலை கேட்டு இது சத்தமிட்டு என்னை காப்பாற்றுங்கள்னு சொல்லி அந்த 99 ஆடுகள்ல அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆடு எப்படி தப்பி போச்சோ, அதுபோல இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையிலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து வெளியே ஓடி எதிலேயோ ஒன்று சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை அந்த நல்ல மேய்ப்பன் அந்த ஆட்டை தன் தோளில் சுமந்து கொண்டு அவர் நடந்து வருகிற அந்த காட்சியை நாம் பார்க்க முடியும், நாம் தியானிக்க முடியும். ஆம், இன்றைக்கு நம்மையும் அவர் அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்துக்கு நேராக மாற்றும்படி, சிக்கி கொண்டு இருக்கிறவர்கள் வெளியே வரும்படி, பலவீனமோ அக்கிரமமோ ஏதோ ஒன்று, நாம் எதில் சிக்கி கொண்டிருக்கிறோம், நம் இருதயம் எதில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படிதான் அவர் சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் மரிக்க காரணம், நாம் பலவீனர்களாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, நாம் அக்கிரமக்காரர்களாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, நாம் உலகத்தின் ஒத்த வேஷம் தரித்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் நமக்காக பாடுபட்டார். அப்ப அந்த சிலுவை தியானம் நம்மை மறுரூபமாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாய் மறுரூபமாக வேண்டும். எப்படிப்பட்ட மறுரூபமா? அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கழுகை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். என்னவென்று, கழுகு பறவை இனத்திலேயே ஒரு ராஜா என்றால் அது கழுகுதான். எப்படி நடமாடுகிற ஜீவன்களுக்கு ராஜாவாய் சிங்கம் இருக்குதோ,
அதுபோல பறவை இனத்திற்கு ராஜா என்று சொன்னால் அது கழுகுதான். அந்த கழுகு 70 வருடம் வாழும். அது 40 வருடம் முடிந்து அடுத்த 30 வருடம் அது வாழ வேண்டும் என்றால் அது ஒரு 150 நாட்கள் பாடுபடணும். 150 நாட்கள் பாடுபடணும். தன்னுடைய வாழ்நாட்கள்ல 70 ஆண்டுகள்ல 40 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்து அடுத்த 30 ஆண்டு காலத்தை அது வாழ வேண்டும் என்றால் அது 150 நாட்கள், அதாவது 3 மாதத்திலிருந்து 5 மாதங்கள் வரைக்கும் அது தன்னுடையதான ஸ்தோத்திரம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறி தன் கூட்டின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு தன் அழகை உடைத்து புதிய அழகு வளரும் வரை பொறுத்திருந்து அந்த புதிய அழகினால் தன்னுடைய இறகைகளாம் பித்து தன்னுடைய கால் நகங்களை எல்லாம் உடைத்து அந்த 150 நாட்கள் அது அநேக பாடுபடும். உணவு சாப்பிடாது, தண்ணீர் குடிக்காது. இந்த 150 நாட்களும் அந்த 5 மாதங்களும் அது தன்னை வருத்தி கொள்ளும். எதற்கென்று சொன்னால் அடுத்த 30 ஆண்டு காலம் வாழ்வது. நாம் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கை நாம் மேம்பட வேண்டும் என்றால் நாம் சில மறுரூபங்களை அடைய வேண்டும். கழுகு அந்த மறுரூபத்திற்கு பின்பாக தான் அது உயர பறக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் சூரியன் அளவுக்கு மேகத்தின் அளவிற்கு அது வளர்ந்து அது பறக்க காரணம் என்னவென்றால் அந்த 150 நாட்கள் அது தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன்னைத்தான் மறுரூபப்படுத்தி கொள்கிறது. நாமும் நம்முடைய சோதனையின் நேரத்துல மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகப்பட்டு அவர் தன்னை அந்த பிசாசின் வார்த்தையிலிருந்து தன்னை ஜெயித்தார், ஜெயித்து மறுரூபமானார். நாம் ஜெயிக்கணும். எதற்காக? மறுரூபம் அடைவதற்காக. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் தோற்று விடுகிறோம். ஏதோ ஒரு விதத்தில், ஒரு இடத்தில், ஒரு சூழ்நிலையில் நாம் தோற்று விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தோற்று போகாதபடிக்கு வேத வசனத்தை கொண்டு அவர் ஜெயித்து அவர் மறுரூபமானார். சிலுவையில் அறையப்படும் போதும் பிசாசானவன் யோசிச்சிருப்பான், இயேசு என்கிறதான ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. வேதபாரகர் பரிசேயர்கள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க இயேசுவின் அந்த போதனைகள் இத்தோட முற்றுப்புள்ளி ஆயிற்று என்று சொல்லி. ஆனால் அவர்கள் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது. 3 நாளைக்கு பின்பு அவர் மறுரூபமான உயிர்த்தெழுதலை அவர் காண்பித்தார். தமது சீஷர்களுக்கு மறுரூபமான தரிசனத்தை அவர் காண்பித்தார். தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவியில் நிறைந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை யாரும் எதிர்பார்க்கல. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மறுரூபம் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இந்த 40 நாட்கள் மாத்திரம் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு அமைதியா இருப்பதற்கு அல்ல, நமக்கு ஒரு மறுரூபம் வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இயேசு எனக்காக மரித்தார், அதனால் இந்த 40 நாட்கள் நான் மௌன அஞ்சலி செலுத்துவேன், 40 நாட்கள் நான் உபவாசம் எடுப்பேன், 40 நாட்கள் நான் கறி மீன் இப்படிப்பட்ட எந்த ஒரு பலமான ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன். அப்படி அல்ல. இந்த நாட்கள் எதுக்கு? நம்மை மறுரூபமாக்கி கொள்வதற்கு. இந்த 40 நாட்களும் சிலுவையை குறித்து தியானித்து அந்த சிலுவையின் சத்தியத்தை கேட்டு 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 நான் இன்னும் எதில் பலப்பட வேண்டும், இன்னும் எனக்குள் எது பிடுங்கி எறியப்பட வேண்டும், இன்னும் எனக்குள் எது உள்ள புதிதான பலனை கொண்டு வர வேண்டும், இன்னும் நான் எப்படி ஜெபிக்கணும், இன்னும் நான் எப்படி வேதத்தை வாசிக்கணும், இன்னும் எப்படி கிறிஸ்துவுக்குள் என்னை நான் புதிதாக்கி கொள்வது, இதை நாம் தியானிக்க வேண்டும். அந்த கழுகை போல இந்த 150 நாட்கள் அந்த ஒரு கட்டத்துக்குள் என்னால் அமர முடியாது, இந்த வேதனையை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, இந்த பலவீனத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று கழுகு சொல்லும் என்றால் அடுத்த 30 ஆண்டு காலத்திற்கு கழுகால் உயர பறக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும் பொழுது விழுந்து விட்டோம் என்றால் உலக மனுஷர்களைப் போல நாமும் வெற்றியுள்ள வாழ்க்கையை அல்ல, தோல்வி அடைந்த வாழ்க்கையை தான் பார்க்க முடியும். நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன சோதனைகளையும் கடந்து வர வேண்டும். உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால் யோசேப்பை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கும். அதிகமாய் நம் பிரசங்கத்தில் கேட்கக்கூடிய ஒரு நல்ல தேவ மனிதர். தன்னுடைய இளம் வயதுல அவர் மேல் போடப்படாத துன்பங்கள் எதுவும் கிடையாது, அவர் மேல் போடப்படாத அவமானங்கள் ஒன்றும் கிடையாது. ஆனால் அத்தனை அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டு தன்னை கிறிஸ்துவுக்குள் பக்குவப்படுத்தி தன் தேவனுக்குள் கீழ்ப்படுத்தி அவர் மறுரூபமானார்.
எந்த அளவுக்கு நம்மை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மை அவர் உயர்த்தி மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே தேவன் தான் சொல்றாரு என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 21 வசனம் முதல் 23 வசனமும் 24ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலையும் ஒருவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கிறாரா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். நீங்க வேதம் அழகா சொல்லுகிறது, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதான நம்மை குறித்து உலகம் ஒரு வார்த்தையை சொல்லும். என்ன வார்த்தை என்றால், அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து தேசத்துக்குள் அடிமைகளாய் இருந்தவர்கள், எகிப்தின் வாழ்க்கைக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள், எகிப்தின் வாழ்க்கைக்கு தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர்கள். நாங்க எகிப்து தேசத்துல இருக்கிறப்ப இறைச்சி பாத்திர தண்டையில உட்கார்ந்துருந்தோம், இங்க எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நாங்க எகிப்து தேசத்துல இருந்தப்ப நாங்க நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம், இங்க தண்ணி இல்லை. அவங்களுடைய இருதயம் முழுவதும் எங்க இருக்கு? எகிப்துல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க எகிப்தோடு இணைந்து வாழ்ந்த ஒரு ஜனங்களை கர்த்தர் பிரித்து கொண்டு வரார். எதற்காக பிரித்து கொண்டு வர? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அப்ப நம்மை குறித்து ஒரு வார்த்தை சொல்லணும். தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தேவனுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம். தேவன் நமக்கு அநேக காரியங்கள் செய்திருக்கிறார். நாம் சொல்லுவோம், எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக பாடுபட்டார். அவருக்காக நாம் என்ன செய்தோம்? பிரித்து எடுத்து கொண்டு வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்திருந்தும் அவர்கள் செய்த காரியம் என்ன? மறுதலிப்பு. மறுரூபம் அடைய வேண்டியவர்கள் மறுதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். மறுரூபம் அடைந்து புதிதாக்கப்பட்டு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொண்டு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டதான அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு சொரூபத்தை செய்து அதை தேவன் என்று வணங்க ஆரம்பிக்கிறார்கள். மறுபடியும் எகிப்துக்கு போய் விடுவோம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இதற்காக நம்மை கர்த்தர் உலகத்திலிருந்து பிரித்து கொண்டு வரவில்லை. ஏதோ ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பலன் இல்லாதவர்கள் அல்ல. நாம் சோர்ந்து போகிற நேரத்துல ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசித்தபடி நம்ம சோர்ந்து போகும்போது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அந்த சிலுவைக்கு நேராக, அந்த சிலுவைக்கு கீழாக, அந்த தழும்புகளுக்கு கீழாக, அந்த பாடுகளுக்கு கீழாக, ரத்தத்துக்கு கீழாக நாம் அமர்ந்து இருந்து, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் சோர்ந்து போய்விட்டேன் அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அவருடைய சமூகத்தில் நாம் கேட்க 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 அவர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார். புது பலனை கொடுக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் கொடுத்திருந்தோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை. இன்றைக்கும் நமக்கு அநேக அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்கும் பொழுது, சிங்கத்தின் மேல் நடப்ப, விரியன் பாம்பை மிதிப்ப, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, என் ஜனத்துக்கு விரோதமா எவனும் எழும்ப முடியாது. பல வாக்கு தத்தங்கள், பல வாக்கு தத்தங்கள். ஆனால் நாமளோ அந்த பலனை பெற்றுக்கொள்ளாமல், பலனை பெற்றுக்கொண்டு மறுரூபம் அடையாமல், அந்த பலனையும் பெற்றுக்கொள்ளாமல் மறுரூபமும் அடையாமல் இன்னும் அந்த உளையான சேற்றுக்குள்ளேயே என்ன பண்றோம்? சிக்கிக்கொண்டு நாம் தவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இந்த தவிப்பின் வாழ்க்கை ஏன்? அவர் நமக்கு விடுதலையின் வாழ்க்கை அளவா கொடுத்தார். அவர் நமக்கு ஸ்தோத்திரம் சுதந்திரமான வாழ்க்கை அளவா கொடுத்தார். ஆனாலும் ஏன்
இப்படிப்பட்ட உளையான சேற்றுக்குள் நாம் சிக்கிக் கொள்கிறோம். மறுரூபம் அடையாததனால், மறுரூபம் அடையாததனால், நம்முடைய பலன் என்று நமக்கு தெரியாததனால். என் பலன் என்ன? நான் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பலன் என்ன? கழுகுக்கு தன்னுடைய பலனை குறித்து தெரியும். 150 நாட்கள் நான் இந்த உபத்திரவத்தை சந்தித்தால் அடுத்த 30 வருடங்களுக்கு நான் பறப்பேன் என்று கழுகுக்கு தன் பலன் குறித்து தெரியும். நமக்கு நம்முடைய பலன் தெரிய வேண்டும். ரட்சிப்புக்கு முன் நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், ரட்சிப்புக்கு பின் என் பலன் எப்படிப்பட்டதா இருக்கு நமக்கு தெரிய வேண்டும். கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட பலனா இருக்கிறான்னு நமக்கு தெரிய வேண்டும். அதை விட்டு விட்டு அநேக நேரத்தில் சோர்ந்து போய் இளைப்படைந்து அதுலயும் குறிப்பா வாலிபர்களை குறித்து பார்க்கும்போது கிறிஸ்தவ வாலிபர்களே அநேக நேரத்துல சோர்ந்து போயிடுறாங்க. காரணம், உலகத்தில் அத்தனையும் காரணங்களாய் வைத்திருக்கிறார்கள். படிப்பு ஒரு காரணம், பலவீனம் ஒரு காரணம், காதல் ஒரு காரணம். எல்லாத்தையும் இருதயத்தில் போட்டுவிட்டு என்னால் முடியவில்லை, இப்படி முடியவில்லை ஏன்னா நாம் மறுரூபமாக முடியாது. நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இருதயத்தில் வைத்து புதைத்து அதை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவே எனக்கு முக்கியம், அடுத்த 30 வருடத்தை நோக்கி கழுகு போவது போல இன்றைக்கு நடந்த காரியத்தை குறித்து விட்டு அதுக்குள்ளேயே உக்காந்து சோர்ந்து போய் அடுத்த 30 வருடங்கள் 40 வருடங்கள் கழித்து எத்தனையோ வாலிபர்கள் உண்டு. தன் வாலிப பருவத்தில் தவறியதால, தன் வாலிப பருவத்தில் தவறு செஞ்சதுனால, தன் வாலிப பருவத்தில் ஏமாற்றம் அடைந்ததுனால இன்றைக்கும் முதிர் வயது வட்டும் எழும்பாமல் எத்தனையோ வாலிபர்கள். காரணம் என்ன? அவர்கள் அந்த மறுரூபத்தை விரும்பவில்லை. எனக்கு அவளை நினைத்து கொண்டே நான் வாழ்ந்து விடுவேன். இதற்கு கர்த்தர் நம்மை அழைத்தார். நாம் தவறுவது உண்மை. தவறாமல் இருந்தோம் என்றால் நாம் தேவ தூதனை போல் மாறிவிடுவோம். இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை மனுஷர்களும் தவறினவர்கள் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் மறுரூபம் என்கிற அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு எழும்பி ஓடினவர்கள் தான். யோசுவா ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாரு. யோசுவா 14ஆம் அதிகாரத்துல 10-11 வசனத்தை வாசிக்கலாமா? இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். யோசுவா ஒரு வார்த்தையை சொல்றாரு. தன்னுடைய 45வது வயதுல மோசே என்னை எப்படி அபிஷேகம் பண்ணி அனுப்பினாரோ அந்த பலன் என்னுடைய 85வது வயதிலும் எனக்கு இருக்கு அப்படின்னு யோசுவா சொல்றாரு. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? நமக்காய் உயிர் தெழுந்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? நமக்காய் பாடுபட்டவர் உண்மை உள்ளவர் அல்லவா? நம்ம இந்த ஸ்தலத்துல இந்த ஸ்தானத்துல வைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? அந்த பலன் நமக்குள் இருக்கு என்று நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அந்த பலன் எனக்குள் இருக்கு. யோசுவா சொல்றாரு, என்னுடைய 45வது வயதுல எனக்கு மோசே சொன்னப்ப எந்த பலன் இருந்துச்சோ அந்த பலன் இப்பொழுதும் இருக்கு. நான் யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறேன். அவருக்கு அவருடைய பலன் தெரிந்திருக்கு. அந்த மறுரூபத்தை குறித்து அவருக்கு தெரிந்திருக்கு. மற்ற வாலிபர்களை போல யோசுவா கிடையாது. தன் 45 வயதுல மோசையோடு சேர்ந்து ஆசிரியப்புறத்தை விட்டு விலகாத ஒரு நல்ல தேவ மனிதர் அவரு. மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போகிற மனுஷன் கிடையாது. யோசுவாவும் காலேப்பும் தான் கானானை குறித்து வேவு பார்த்து வந்து சொன்னார்கள், அவர்களை நாம் முறியடிப்போம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. இந்த வார்த்தையை சொன்னது யோசுவாவும் காலேப்பும் தான். மீதி 10 பேர் இந்த வார்த்தையை சொல்ல கிடையாது. காரணம், மறுரூபத்தை குறித்து யோசுவாவுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு, தேவனை குறித்து ஒரு தெளிவு இருந்துச்சு, தேவன் கொடுத்த பலத்தை குறித்து ஒரு தெளிவு இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போதே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறாரு. அந்த பலனை யோசுவா நன்கு அறிந்திருந்தார். அவர் சொல்றாரு, அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. நமக்கு ஏன் அந்த பலன் இல்லாமல் போகுது? அநேக நேரத்துல யோசிக்க வேண்டும். ஏன் அன்றைக்கு ஜெயிக்க முடிஞ்ச என்னால் இன்றைக்கே ஜெயிக்க முடியல? அன்றைக்கு பாவத்தை மேற்கொள்ள முடிஞ்சனால் இன்றைக்கே பாவத்தை மேற்கொள்ள முடியல? அன்னைக்கு நான் சில சூழ்நிலைகளை எனக்கு நேராக வந்த பொழுது அதை ஜெபத்தில் மேற்கொண்டேன், இன்றைக்கே மேற்கொள்ள முடியல. ஏன்? மறுரூபம் ஆவதை விரும்பாததால். நாம் மறுரூபம் அடைய வேண்டும். நாம் மறுரூபம் அடைந்தால் நமக்குள் மாற்றங்கள் ஏற்படும். கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை வைத்து நாம் வாழ வேண்டும் என்றால்
நமக்குள் ஒரு மறுரூபம் வேண்டும். நமக்குள் ஒரு மறுரூபம் வேண்டும். ஆமென். தொடர்ந்து ஒரு சில குறிப்புகளை நான் வேகமாக நான் உங்களுக்கு முன்பாக வைக்கணும். 6 குறிப்புகளை நான் வேகமாக வைத்து நான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் குறிப்பாக, நமக்கு பலன் குறைந்து போகும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆராதிக்கணும். நம்முடைய பலன் குறைந்து போகும் பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஸ்தோத்திரம். அழகான ஒரு வார்த்தை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்ப எப்ப நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அவரை ஆராதிக்கும் பொழுது. அவரை ஆராதிக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்ட பொழுது பாடுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. அதன் மத்தியில் அவர்கள் ஆராதித்து சந்தோஷப்படுறாங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் நம் தகப்பனை ஆராதிப்பது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் நம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிப்பது. அதுதான் நமக்கு சந்தோஷம். ஆனா நமக்கு நம் சந்தோஷத்தை தேடி இன்னைக்கு அநேக காரியங்கள் செய்கிறோம். அது நமக்கு மகிழ்ச்சியா? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நமக்கு எது மகிழ்ச்சியை உண்டாக்கும்? கர்த்தரை ஆராதிப்பது. தானியேலுக்கு எவ்வளவுதான் ராஜ மேன்மைகள் கிடைத்தாலும் தானியேலுக்கு 3 வேளையும் கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்றால் அவருடைய இருதயத்தை, அவர் ஸ்தோத்திரம் துடிப்பை அவர் உணராதவர் போல காணப்படுகிறார். தானியேல் 3 வேளையும் தன் தேவனை ஆராதிக்கவில்லை என்றால் தன் இருதயம் துடிக்காமல் இருப்பது போல அவர் உணர்வாராம். அப்ப இருதயம் துடிக்கணும்னா நான் கர்த்தரை ஆராதிக்கணும். என் முகத்துல சந்தோஷம் இருக்கணும்னா நான் கர்த்தரை ஆராதிக்கணும். என் இருதயம் சந்தோஷமா நான் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்ப கர்த்தரை ஆராதிப்பதால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதால் நாம் பலன் அடைகிறோம். நாம் மறுரூபம் அடைய முதல் காரணம், மறுரூபம் அடைய வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரணம் கர்த்தரை ஆராதியுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆராதிக்க முடியுமோ அவ்வளவாய் ஆராதியுங்கள். நல்லா ஆராதிங்க. சத்தம் போட்டு ஆராதிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராதிக்க முடியுமோ அவ்வளவாய் பாடி ஆராதியுங்கள். தாவீதுக்கு ஸ்தோத்திரம், அவன் ராஜாவாய் மாறினதை விட தாவீது எங்க சந்தோஷமா இருந்தாராம்? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரும்பொழுது ஆராதிக்கிறார். நடனம் ஆடி ஆராதிக்கிறார். வீதிகளில் நடனம் ஆடி சந்தோஷம். அது அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவர் ராஜாவானப்ப கூட அவருக்கு முன்பாக தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொன்னப்ப கூட தாவீது இந்த ஆட்டம் போடல. தாவீது எப்ப தெரியுமா ஆட்டம் போடுறாரு? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரும் பொழுது. அப்ப எதுலங்க நமக்கு சந்தோஷம் இருக்கு? கர்த்தருக்குள்ளதாங்க நமக்கு சந்தோஷம் இருக்கு. கர்த்தருக்குள்ளதான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கு. யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜா, சின்ன வயசுல சந்தோஷம் அவருக்கு வரல. தன் வயதிலும் பெரியவராய் இருக்கக்கூடியதான சவுலை விட தன்னை ஜனங்கள் பெருமை பேசுறாருங்கன்னு அவருக்கு சந்தோஷம் வரல. இவ்வளவு ஏன் ஏலா பழத்தகல கோலியாத்தின் தலையை வெட்டும்போது கூட ஒரு சந்தோஷம் ஆட்டம் போட கிடையாது. எப்ப தெரியுமா ஆட்டம் போட்டாரு? அவர் ஆட்டம் போட்ட ஒரே ஆட்டம் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக. அதுதான் கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சி. அதுதான் கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சி. நம்ம எதை இன்னைக்கு மகிழ்ச்சி நினைச்சு கொண்டாடி தீர்க்கிறோம் நமக்கு தெரியல. அவரை ஆராதிப்பதே நமக்கு மகிழ்ச்சி. அவரை ஆராதிக்கும் பொழுது நம்ம மறுரூபம் அடைகிறோம். நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் பொழுது வாய் விட்டு கர்த்தரை ஆராதித்து பாருங்க. சத்தம் போட்டு ஆராதித்து பாருங்க. உங்க இருதயம் அந்த வலியை மறந்து, அந்த வேதனையை மறந்து, அந்த துக்கத்தை மறந்து அது தன்னை போல சிறகடித்து உங்கள் இருதயம் மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். சிலுவையை குறித்து நினைங்க. ஆண்டவரே, மூடிய பாடுகளுக்கு முன்பாக என் பாடுகள் எம்மாத்திரம்பா. அப்ப முதலாவது நாம் மறுரூபம் அடைவதற்கு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் மறுரூபம் அடைய அவரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 8:2 வாசிக்கலாமா? பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம்
குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஸ்தோத்திரம். அவர் பலன் எங்க வச்சிருக்கிறாரா? நம்முடைய நாவுல, நம்முடைய வாயில பலனை வைத்திருக்கிறாராம் கர்த்தர். யாரை ஜெயிக்கிறதற்கு? சத்துருக்களை. சத்துருக்களை ஜெயிப்பதற்கு குழந்தைகள் வாயிலையும் பாலகர் வாயிலையும் அவர் பலனை வைத்து. என்ன பலன் தெரியுமா? துதி. அருமையா ஃபாதர் ஐயா ஒரு பாட்டு பாடுவாங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான் அப்படின்னு. துதித்து பாடணும், சோர்ந்து போயிடக்கூடாது. எரிகோ கோட்டைக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் துதிக்க தான் செஞ்சாங்க, வேற எதுவும் செய்ய கிடையாது. துதி மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிற துதியால் நாம் பலன் அடைவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ள முடியும். துதியாலே எரிகோவின் மதிலை கடந்து போக முடியும். துதியினாலே அடிமைப்பட்ட வாழ்க்கையை மறுரூபமாக்க முடியும். துதியினாலே உடைந்த இருதயங்கள் மறுரூபமாக்கப்படும். துதித்தால் மாத்திரமே இது நடக்கும். துதித்தால் மாத்திரம்தான். இன்றைக்கு எத்தனையோ பேரை உலகம் போற்றுது. போற்றுதலுக்குரிய ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். அவரே மகிமைப்பட வேண்டியவர், மகிமைக்கு பாத்திரர், அவர் மாத்திரம்தான். ஆனா இன்றைக்கு நாம் மறுரூபம் அடைந்த நாம், மறுரூபம் அடைய வேண்டிய நாம் யாரை முகஸ்துதி செய்து கொண்டிருக்கிறோம்? யாரை பெருமை பேசி கொண்டிருக்கிறோம்? யாருக்கு முன்பாக நின்று அவருடையதான சரீரங்களுக்கு முன்பாக, அவருடைய பாதங்களுக்கு முன்பாக நாம் யாருக்கு முன்பாக கை கட்டி நிற்கிறோம்? நாம் புகழ வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தர் மட்டும்தான். துதிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவரே. துதிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரும் அவர் ஒருவரே. அப்ப நம்முடைய பலன் நம்முடைய நாவுல இருக்கு, நம்முடைய வாயில கர்த்தர் பலனை வைத்து. என்ன பலன்? துதி. துதி என்கிற பலனை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். மறுரூபம் அடையணுமா? துதிங்க. துதிச்சு 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 உங்களுடையதான எல்லா தடைகளையும் உடைத்து நீங்கள் உங்களுடையதான வாக்குத்தத்தத்துக்கு நேராக மறுரூபம் அடையுங்கள். கானான் என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு மறுரூபம் அடைய வேண்டுமா? துதியுங்கள். தடைகள் உடையும். உங்களால நிம்மதியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியலையா? சில காரியங்கள் உங்களை நெருக்குதா? துதிங்க. துதிக்க துதிக்க சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் விரட்ட ஆரம்பிப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, சத்துருக்களின் நிமித்தம் தான் துதிய வைத்தேன். சத்துருக்களின் நிமித்தம் தான் பாலகனுடைய குழந்தைகள் வாயில நான் பலனை உண்டு பண்ணினேன். சத்துருக்கள் பெருகிறாங்களா? துதிய அதிகரிங்க. சத்துருக்கள் பெருகினாங்க, துதிய அதிகரிங்க. துதிய அதிகரித்து பாருங்க, சத்துருக்கள் தெரித்து ஓடுவார். அப்ப நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், அதிகமாய் துதிக்கணும், அதிகமாய் ஆராதிக்கணும், அதிகமாய் அவர் திருநாமங்களை சொல்லி துதிக்க ஆரம்பிக்கணும். ஏகோவா நிசி, ஏகோவா ஈரே, ஏகோவா ஷம்மா, ஏகோவா, இப்படி பல நாமங்களை சொல்லி என்னை காண்கிறவர், என்னோடு இருக்கிறவர், என்னுடன் வருபவர் நாம் சொல்லி துதிக்கணும். அது நமக்கு பலனை உண்டு பண்ணும். மூன்றாவது, சங்கீதம் 28:8 சொல்லுகிறது, விசுவாசிக்கணும். வாசிக்கலாம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அப்படியே 29:11 வாசிக்கலாமா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மூன்றாவது, நாம் மறுரூபம் அடைய விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். அவர் எனக்கு சமாதானம் அருளி அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசம் முதலாவது எனக்கு வேணும். கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பாருங்கிற விசுவாசம் வேணும். சிலுவையை குறித்து தியானிப்பது மாத்திரமல்ல, சிலுவைக்குள் இருக்கிற விசுவாசம் நமக்குள் வேணும். என்ன விசுவாசம்? நான் பாடுபட்டாலும், நான் பாடுகள் பட்டாலும் அவர் என்னை மறுபடியும் பலனடைய செய்வார். நான் விழுந்து போனாலும் என்னை அவர் பலனடைய செய்வார். அதுதான் கர்த்தருக்குள் இருக்கிற பலன். வேதம் சொல்வது, தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார். நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் பலன் கொடுப்பார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஏன் இயேசுவின் சிலுவைக்கு நேராக அமர்ந்து, இயேசுவே கல்வாரி நாதரே, நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா, என் சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதா இருக்கிறதே என்று சொல்லி நாம் கதரும் பொழுது, அந்த இரு பக்கத்தில் இருந்த ஒரு கல்வன் இயேசுவுக்கு நேராக, நாம் தப்பு செய்ததால் நாம் தவறு அனுபவிக்கிறோம், இவர் எந்த தவறும் செய்யாமல் பாடுபடுகிறார் என்று சொல்லி அந்த ஒரு கல்வன் இயேசுவை நோக்கி, இயேசுவே நான் அதிகமாய் தவறு செய்தவன், நான்
அதிகமாய் பாவம் செய்தவன், ஆனாலும் உம்முடைய வருகையில் என்னை நினைத்தருளும், உமது வருகையில் என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அமருங்கள் தேவ சமூகத்தில், அவர் என்னை மறுரூபமாக்குவார் என்று விசுவாசியுங்கள். அந்த கள்வனுக்கு தெரியாது, அந்த கள்வனுக்கு தெரியாது நான் மறுரூபம் அடைந்து அவரோடு கூட பரதேசில் அமருவேன் என்று கள்வனுக்கு தெரியாது. அவன் செய்தது ஒரே ஒரு காரியம், சிலுவைக்கு முன்பாக, இயேசுநாதருக்கு முன்பாக ஒரே ஒரு காரியம் விசுவாசித்தான். என்ன விசுவாசம்? நிச்சயமாய் நீ திரும்ப வருவீர், அப்பொழுது என்னை நினைத்தருளும். அப்ப நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார், நம்முடைய மன்றாட்டுகளுக்கு அவர் பதில் கொடுப்பார். அவரை தியானிக்கும் பொழுது, அவரை தியானிக்கும் பொழுது, அவர் பாடுகளை தியானிக்கும் பொழுது அவர் நமக்கு பலன் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசம்? கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார், நான் கழுகை போல உயர எழும்புவேன். விசுவாசிக்கணும், ரொம்ப ஆழமா விசுவாசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே விசுவாசம் தான். அதனாலதான் நமக்கு விசுவாசிகள் என்று பெயர். நம்புகிறவர்கள், நம்புகிற கூட்டம் நாமலாம். எதை நம்புகிற கூட்டம்? இயேசுவை, சிலுவையை, உயிர்த்தெழுதலை நம்புகிற கூட்டம். இன்றைக்கு நம்பாத பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாம் நம்புகிறவர்கள். எதை? இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக பாடுகள் பட்டார், இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார். விசுவாசிக்கிற கூட்டம் நாம. விசுவாசிக்கணும். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் பின்வாங்கி போகாமல் அவர் என்னை மறுரூபப்படுத்துவார். அவர் என்னை இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பார், எனக்கு ஒரு மறுரூபத்தை கொடுப்பார். நான் இப்படியே கடந்து சாக மாட்டேன், என் வாழ்க்கை இப்படியே இருந்துராது. நிச்சயம் அவர் என்னை மறுரூபப்படுத்துவார். அந்த விசுவாசம் நமக்குள் ஆழமாய் இருக்கும் என்றால் நிச்சயமாய் இந்த உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்குமே தவிர வேற எந்த ஒரு காரியமும் நம்மை ஜெயிக்காது. நான்காவது ஒரு காரியம், சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து நமக்கு நேரிடும் பொழுது நாம் சோர்ந்து போவோம் என்றால் நம்முடைய பலன் குறுகி போயிடும். பலன் குறுகி போயிடும். சோர்ந்து போயிடக்கூடாது. பேதுரு நல்ல தைரியமான தேவ மனுஷன். ஆனா தேவ மனுஷனுக்கு நடந்த ஒரு காரியம் என்னன்னா, அவர் சோர்ந்து போயிட்டார். காரணம் என்ன? நான் மறுதலித்துட்டேனே, நான் மறுதலித்து விட்டேனே என்று தன்னைத்தானே சோர பண்ணி வலைகளை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கும்படி, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மீன் பிடிக்கும்படி அவர் போகிறார். நாம் சோர்ந்து போய் எங்க போகிறோம்? பின்வாங்கி போகிறோம். நாம் சோர்ந்து போனா பின்வாங்கி தான் போவோம். அது நம்முடைய பலனை குறைக்கும், விசுவாசத்தை குறைக்கும், துதியை குறைக்கும், ஆராதனையை குறைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாத ஒரு காரியம் சோர்ந்து போவது. அதனாலதான் ஏசாயா வாசிக்கும் பொழுது இளைஞர்கள் சோர்ந்து போகிறவர்களை காணப்படுகிற இளைஞர்கள் இலைப்படைந்து போய் என்று வாசிக்கிறோம். எதுல இலைப்படைந்து போறோம்? எது நம்மளை இலக பண்ணுகுது? கொஞ்சம் நம்மை நிதானித்து சிலுவைக்கு முன்பாக நம்மை வைத்து, ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் அதிகமாய் தோற்கடிக்கப்படுகிறேன் அப்பா, என்னால் இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியலை ஆண்டவரே, இது என் ஆவியை சோர்ந்து போக பண்ணுது, இந்த காரியம் என் ஜெபத்தை சோர்ந்து போக பண்ணுது, இந்த ஒரு விஷயம் என்னுடைய விசுவாசத்தையே சோர்ந்து போக பண்ணுது. நாம் சோர்ந்து போக வேண்டும் என்று சொல்லிதான் பிசாசு, சத்ருவானவன் அநேக காரியம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரான். இயேசு கிறிஸ்துவை அவன் சோதித்து சோர பண்ண வேண்டும் என்றுதான் உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போய் நிப்பாட்டினான். 40 நாட்கள் உபவாசத்தை முடித்து வந்தவருக்கு ஏற்பட்டது சோதனை. சோதனையை ஜெயிக்கிறவன் பாக்கியவன். சோதனையை ஜெயிக்கிறவன் பாக்கியவன். அவன் அந்த சோதனையிலிருந்து அவன் வெளியே வந்துட்டு அவன் பொன்னாக மாறி விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வரும். சோர்ந்து போயிடக்கூடாது.
கிறிஸ்து எனக்கு எதையாவது ஒன்று செய்வார். எனக்காக மரித்தவர் எதையாவது ஒன்று எனக்கு செய்வார். எனக்காய் பாடுபட்டவர் நிச்சயமாய். அநேகமாய் நாம் சோர்ந்து போறது எங்க தெரியுமா? பலவீனம் வரும் பொழுது. மருத்துவர் கைவிட்டுட்டாங்க, இனி நான் பிழைக்க மாட்டேன். இல்ல, அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்கும். அவருடைய ரத்தம் நம்மை குணமாக்கும். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று இயேசு அழகா சொல்றார். நம்ம நினைக்கிறோம் பலவீனங்கள் வந்துட்டா, சில தகப்பன்மார்கள், தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்துட்டா, அந்த பலவீனத்தை மருத்துவர்கள் சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டா போதும், அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை உடைஞ்சு போயிருது. இல்ல, தங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் என்றால், நான் பிழைக்க மாட்டேன், நான் 3ஆம் கட்டத்தில், நான் 2ஆம் கட்டத்தை எட்டி விட்டேன் என்றால், நம்முடைய விசுவாசங்கள் அப்படியே குறைஞ்சு சோர்ந்து போயிடும். இன்னைக்கு அநேக சோதனையை பிசாசு கொடுக்கிறது எங்க தெரியுமா? சரீர பலவீனத்துல தான். பிரஷரு, சுகரு எல்லாத்தையும் கொடுத்து, அதை பண்ணாத, இதை பண்ணாத, உபவாசிக்காத, அதை எல்லாத்தையும் தடுக்கிறது எது தெரியுமா? இந்த சரீர பலவீனம். மாமிசம் பலவீனமானது தான், ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மாமிசம் பலவீனமானது தாங்க. நம்முடைய மாமிசம் என்னைக்குமே பலவீனமான மாமிசம் தான், ஆனா நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதல்லவா. அதனால் நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய சரீர பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. நாம் பலன் அடைய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய தழும்புகள் நான் குணமாக. மறுரூபம், மறுரூபம், மறுரூபம். மறுரூபம் அடைந்தால் புதிய இறகுகள் முளைக்கும், புதிய நகங்கள் முளைக்கும், புதிய அழகுகள் தோன்றும், புதிய உச்சத்தை அடையலாம். மறுரூபத்துக்கு நேராக நாம் திரும்புவோம் என்றால், சோதனைக்குள் இருந்தால் அது உயர நம்மை கொண்டு போகாது. நம்மை உயர கொண்டு போவது தெரியுமா? அந்த சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தருக்குள் நாம் காட்டுகிறதான அந்த திட நம்பிக்கை, தைரியம், விசுவாசம், துதி, ஆராதனை, ஜெபம், இதுதான் நம்மளை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தும். சோதனையில சோர்ந்து போனா நம்முடைய பலன் குன்றி போகும், மறுரூபம் அடைய முடியாது. அடுத்ததாக நாம் மறுரூபம் அடைவதற்கு செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு காரியம், நம்முடைய ஆவி, நம் பரிசுத்த ஆவியில் என்ன பண்ண வேண்டுமா? நிரம்ப வேண்டுமா? அடிக்கடி வாசிக்கலாம். லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஸ்தோத்திரம். பிள்ளை வளர்ந்தது, ஆவியில் நிரம்பியது. நமக்குள் ஒரு நிறைவு வேண்டும், ஆவியின் நிறைவு. அப்போஸ்தலர் நடபடிகள்ல சீஷர்கள் ஆவியில் நிறைந்து பிரசங்கித்தார்கள், ஆவியில் நிறைந்து பிரசங்கித்தார்கள். அப்படி ஆவியில் நிறைந்து பிரசங்கிக்கும் பொழுது 3000, 5000 திரளான கூட்டங்கள், போகிற இடங்களெல்லாம் அற்புதம், பிரசங்கிக்கிற இடங்களெல்லாம் அபிஷேகம். ஆனா நம்ம இன்றைக்கு அபிஷேகத்தை எங்க பயன்படுத்துறோம்? சண்டே சர்வீஸ்ல, அந்த ஆராதனை நேரம்னு சொல்லி நம்முடைய சபையில நாம் ஆராதிக்கும் பொழுது, அந்த நேரத்துல மட்டும்தான் சிலர் அந்நிய பாஷை பேசுறாங்க, சிலர் ஆவியில நிரம்புறாங்க. மற்ற 6 நாளும் ஆவி எங்க கட்டப்பட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. இல்ல, அதுக்கு இல்ல. நமக்கு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது, நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அந்த ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த 1/4 மணி நேரம் மாத்திரம்தான் நிரம்பணும். அதுக்கு கொடுக்கப்படல. நாள் முழுவதும், நாள்தோறும், நாள்தோறும், நாள்தோறும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் போகிறேன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார்னா ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகம் நம்மை நேர்வழியாய் நடத்தக்கூடியது. ஆனால் அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு ஆராதனை ஸ்தலத்துல மாத்திரம் உட்கார்ந்து ஆராதித்து விட்டு, அங்கேயே அதை புதைத்து விட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பழைய மனுஷன். அதுக்கு பேர் மறுரூப வாழ்க்கை அல்ல, மறுரூப வாழ்க்கை அல்ல. அதற்காக கர்த்தர் நமக்காய் சிலுவையில் அடிக்கப்படவில்லை. இயேசுநாதர் நமக்காய் சிலுவையில் அடிக்கப்படவில்லை. நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைய வேண்டும், ஆவியிலே வளர வேண்டும், ஆவியில் வளர வேண்டும், ஆவியில் வளர வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வளரணும், ஒவ்வொரு நாளும் வளரணும்.
ஒரு நாள் வளருவது வளர்ச்சி அல்ல, ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். ஒரு பிள்ளையானது ஒரு வயதுக்கு மாத்திரம் வளர்ந்து விட்டு அடுத்ததனுடைய ஆண்டு முழுவதும் அந்த குழந்தை வளராம இருந்தா அந்த குழந்தையை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? பல பேர் அதுக்கு சரீர வளர்ச்சி இல்ல, மூளை வளர்ச்சி இல்ல, பல பேர். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதல் 1 வருடங்கள் நன்று ஜெபித்து, நன்று விசுவாசித்து, நல்ல ஆவியில் நிரம்பி, அடுத்த பல வருடங்கள் அப்ப நமக்கு என்ன பேர்? கொஞ்சம் யோசிக்கணும்ல. நமக்கு என்ன பேர் வைக்கும் இந்த உலகம்? கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பேர் வைப்பாரு? இதுக்காக உனக்காய் நான் பாடுபட்டேன், இதுக்காக நான் உனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டேன். ஆரம்பத்துல தாம் தும்னு பறந்தியே. சவுல் அப்படித்தான். 1 வருட காலங்கள் முடிந்த பின்பு 2ஆம் வருடம் ஆரம்பிக்கும் பொழுது தானாகவே பலி செலுத்த ஆரம்பித்து விட்டாள் சவுல் ராஜா. அப்படி இல்லை. 1 வருடமோ 100 வருடமோ நாம் எத்தனை வருடங்கள் வாழுகிறோமோ அத்தனை நாட்களும் கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை கீழ்ப்படுத்தி ஆவியில் நிறைந்து பலனடைந்து மறுரூபம் அடைந்து வாழ வேண்டும். அதற்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார், மறுரூபம் அடைய வேண்டும் என்று. ஏன்னா சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறமாக தான் அபிஷேகம் என்ற அந்த பெந்தேகோஸ்தினாலே நமக்கு நியமிக்கப்படுது. அப்ப சிலுவைக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன? பெந்தேகோஸ்தி, ஆவியில் நிறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், அடித்து உயிர் தந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? பெந்தேகோஸ்தி அனுபவம் நமக்குள் இருக்குதா? மறுரூபம், அது பெந்தேகோஸ்தி அனுபவம். இன்றைக்கு நமக்கு பெயர் பெந்தேகோஸ்தேக்காரர்கள், ஆனால் வாழ்க்கை இருக்கா பெந்தேகோஸ்தேக்காரர்களைப் போல? கேள்விக்குறி. கர்த்தர் இதற்காக நம்மை அழைக்கவில்லை. நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று நம்மை அழைத்தார். கடைசியாக ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுது, கடைசியா ஒரு வார்த்தை நான் சொல்றேன், கொஞ்ச பலன் தான் எனக்கு இருக்கு. எனக்கு 10% தான் பலன் இருக்கு, பரவாயில்ல. அந்த கொஞ்ச பலத்தோட போராடு. கோலியாத்தை மேற்கொள்ளும் பொழுது தாவீது பெரியவனா சின்னவனா? சின்னவன், மிக மிக சின்னவன். ஆனால் கோலியாத்தை மேற்கொண்டான். கிதியோன் சொல்றப்ப சொல்லுவாரு, என்னால் அந்த மீதியானர்களை மேற்கொள்ள முடியாது, அவர்கள் என்னிலும் பலத்தவர்கள், நான் பலத்தில் ரொம்ப குறைவானவன். உன்னை அனுப்புகிறத நான் அல்லவா, நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நமக்கு கொஞ்ச பலன் இருந்தாலும் அந்த கொஞ்ச பலத்தோடு நாம் செயல்படுவோம் என்றால் நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு அலங்காரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது, நமக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தினது ஏதோ ஒரு நேரத்திற்காக அல்ல. அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்பதற்காக. அவருக்கு இருந்த கொஞ்ச பலத்திலும் அந்த சிலுவையை சுமந்தார், கொஞ்ச பலத்திலும் அந்த சிலுவையில் தொங்கினார். ரத்தமும் நீரும் புரண்டு வருகிற அந்த கொஞ்ச நேரத்திலும் பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். அந்த கொஞ்ச பலத்திலும் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். கொஞ்ச பலன் தாங்க. நம்ம செய்கிற செய்கை மிகுந்த பிரயோஜனம் உள்ளதான் நம்மளை மாற்றும். மறுரூபம். சிலுவை தியானம் என்றால் அவர் நமக்காய் பாடுபட்டார், அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார், அவருடைய சிலுவையின் அகலம் இத்தனை, அவருடைய சிலுவையின் நீளம் இத்தனை, உயரம் இத்தனை என்று தியானிக்கிறது சிலுவை தியானம் அல்லங்க. அது அல்லங்க. சிலுவை என்றால் மறுரூபம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு பின்புதான் மறுரூபம் அடைந்தார். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளுக்கு பிற்பாடு நாம் மறுரூபம் அடைய வேண்டுமே தவிர பாடுகளுக்குள் நாம் என்ன பண்ணக்கூடாது? புதைந்து விடக்கூடாது.
பாடுகளோடு சேர்ந்து நம்மை அடிமையாய் விட்டுறக்கூடாது. பாடுகளுக்குள் சேர்ந்து நானும் பன்றியினிடத்தில் விழுந்த முத்துக்களை போல அல்ல, நாம் தனித்திருக்க வேண்டும். முத்து தானிடத்தில் தான் இருக்க வேண்டும். அது பன்றியினிடத்தில் விழுந்தால் அதற்கான மதிப்பு கிடையாது. நாம் இன்றைக்கு நாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு எங்கேயோ விழுந்து கிடக்கிறோம். அது நம்முடைய மதிப்பை கெடுத்துவிடும், மதிப்பை கெடுத்துவிடும். சிலுவை தியானத்தில் நாம் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு வார்த்தை மறுரூபம். நான் மறுரூபம் அடைய வேண்டும், நான் மறுரூபம் அடைய வேண்டும். என்னோட கூட ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த சிலுவை தியானத்தின் மூலமாய் உம்முடைய வார்த்தையை இம்மட்டுமாய் கேட்டதான ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக, ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு எத்தனை போராட்டங்களுக்குள் சிக்கியிருந்தாலும், எத்தனை பலவீனங்களுக்குள் சிக்கியிருந்தாலும், எத்தனை கிறிஸ்தவ வாலிபர்கள் இன்றைக்கு ஸ்தோத்திர அடிமைத்தனப்பட்டு இருந்தாலும், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மறுரூபம் அடைவார்களாக. இன்றைக்கு இந்த ஜெப நேரத்தில், இந்த ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் மறுரூபம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தழும்புகளால் அவர்கள் குணமாகட்டும். கழுகுக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல புது பலன் அடைந்து சட்டைகளை விரித்து உயர பறக்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராய் சில குடும்பங்களை கர்த்தர் நடத்துங்கன்னு ஜெபிக்கிறேன். அநேக குடும்பங்கள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, இலைப்படைந்து போய் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சிறகை விரித்து பறக்கிற அனுபவத்திற்கு நேராய் கர்த்தர் நடத்துங்க. அவர்கள் சிறகை விரித்து பறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உயர பறக்கட்டும். பூமியின் தாழ்விடத்தில் கடந்தாலும் சில குடும்பங்கள் அது மேலே எழும்பட்டும்னு ஜெபிக்கிறேன். சில குடும்பங்கள் மேலே எழும்பட்டும்னு ஜெபிக்கிறேன். சில விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனவர்கள், சோர்ந்து போய் கிடக்கிறவர்கள், ஆவியை அவித்து போட்டவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திர, விசுவாசத்தில் குறைந்தவர்கள், ஜெபத்தில் குறைந்தவர்கள், ஆராதனை குறைந்தவர்கள், துதியில் குறைந்தவர்கள், கொஞ்சம் பலன் இருந்தும் சோர்ந்து போய் நான் மேற்கொள்ள மாட்டேன் என்று கிதியோனை போல போரடிக்கிறவர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு சிந்தின ரத்தம் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல சத்துருக்களை முறியடிக்க கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் பலன் கொடுங்கன்னு ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் பலன் கொடுங்கன்னு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவர் நடத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்தும். தொடர்ந்து இந்த சிலுவை தியானத்தில் இணைந்திருங்க. ஒவ்வொரு நாட்களும் வேத வார்த்தையை கேளுங்கள், பலப்படுங்கள், மறுரூபம் அடையுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.